அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சியிலேருந்து மணப்பாறை டு பாளையம் ரோடு இருக்கு இல்லைங்களா, அதில் கொசூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் போயிருந்தோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து இன்ஸ்டால் பண்ண தான் போயிருந்தோம். அதேமாரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா, இந்த டிராக்டருக்கு எப்படி ஜிபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான ஒரு வீடியோவை தான் இது போட போகிறோம். ஜிபிஎஸ் போட தான் வந்து போயிட்டுருக்கோம் இந்த ஊருக்கு. சரி, உங்களுக்கும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். என்னென்ன வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஹாலண்டில் வந்து 3230 இந்த மாடல் இருக்குங்களா, இந்த மாடலு. அதே மாதிரி இன்னொரு மாடல் வண்டி இருக்குது. அது வந்து ஒரு சூப்பரான மாடல், எல்லாருக்கும் ரீசெண்டாக கேட்டுட்டு இருந்த ஒரு மாடல் தான். நம்ம பவர் ட்ராக் இல்லைங்களா, பவர் ட்ராக்கில் யூரோ 47 இந்த மாடல் தான். இது 2 வண்டிக்கு தான் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் வந்து போடுறதுக்கு வந்திருக்கும் இவ்வளோ தூரத்துலேருந்து. சரி, உங்களுக்கும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்களா, அது ஒரு டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கோம். இந்த TrackNav அப்படிங்கிற ஒரு ஜிபிஎஸ்லேருந்து தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஜிபிஎஸ்சில் என்னென்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இது மாதிரி என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, யூரோ பவர் ட்ராக் இல்லையா 47 இந்த வண்டியில் தான் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஒயரிங்லாம் வந்து சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். நீங்களே கூட அது ஏதாவது ஒயர் கட் ஆகிடுச்சு, ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா நீங்களே கூட அதை பார்த்துக்க முடியும். சிம்பிளான ஒரு ஒயரிங்காக தான் இருக்கும். அதேமாதிரி ஜிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்டெல் சிம் வந்து போட்டு கொடுக்குறோம். உங்களுக்கு பேசிக் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வேலிடிட்டி கிடைக்குது. அதேமாதிரி அட்வான்ஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா 6 மாதம் வேலிடிட்டி கிடைக்கும். இது முடிஞ்சிருச்சுன்னா அவங்களே உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. நீங்கள் பே பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசார்ஜ் வந்து பண்ணி விட்டுருவாங்க. திரும்ப கண்டினியூஸாக ஒர்க் ஆகும். அது மாதிரி தான். அதேமாதிரி இந்த பேசிக் மாடலில் வந்து என்னென்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆன் ஆஃப் பண்ணால் வரும், ஜியோ ஃபென்சிங் இருக்குது, ஆக்சிடென்ட் டிடெக்ஷன் இருக்குது, அதேமாரி அதான் ஆக்ஷன், கிராஷ் டிடெக்ஷன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா டிராக்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த இது எலக்ட்ரானிக் பம்ப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சாவிலே ஆன் ஆஃப் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி டிராக்டருக்குலாம் பார்த்திங்கன்னா இன்ஜினே கட் ஆஃப் பண்ண முடியும். ரிலே மாதிரி கொடுத்து இன்ஜினே கட் ஆஃப் பண்ண முடியும். நீங்கள் பைக்கு கார்லாம் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ண முடியும். பட் நீங்கள் இழுத்து ஆஃப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, லிவர் இழுத்து ஆஃப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வண்டிக்கு நம்ம இன்ஜினை வந்து கட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இது வந்து பேசிக் மாடல்னால பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் பண்ண முடியும். அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் எவ்வளோ இருக்குது, எத்தனை ஏக்கர் ஓட்டுறீங்க, அந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபியூச்சர் வந்து ட்ராக் பண்ண முடியும் வண்டியை. இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உள்ளே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 2 லைட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க்குக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் வந்து ஆன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். மேலும் உங்கள் வண்டிக்கு இந்த மாதிரி ஜிபிஎஸ் தேவைப்படுது அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணால் கால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் நம்ம சொல்லிடலாம். அதேமாரி இந்த பர்டிகுலர் ஜிபிஎஸோட டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா நான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். வேணால் படித்து பார்த்துங்க போயிட்டு. இந்த வண்டியோட இது இப்படி தான் இருக்கும். அதேமாரி ஃபோன்லலாம் எப்படி ஒர்க் ஆகும் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம், என்ன மாதிரி நீட் இருக்கும் அப்படின்னுக்காக தான் இது ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ ஹாலண்டில் வந்து இன்ஸ்டால் பண்ண போயாச்சு. நியூ ஹாலண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, பேட்டரியை சப்போஸ் கழட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா எப்படி நாங்கள் வண்டியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இன்பில்ட் பேட்டரியுமே இருக்குது. ஜிபிஎஸில் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 hours வந்து பேக்கப்புக்கு வந்து இன்பில்ட் பேட்ரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் பேட்டரி கழட்டிட்டு போனாலும், அதாவது பேட்டரி கழட்டிட்டே இல்லை வண்டியில் மேலே ஏற்றிட்டு ஏதோ ஒன்று சம்திங் பண்ணிவிட்டு போனாலுமே ஈஸியாக வந்து ட்ராக் பண்ண முடியும் அந்த பர்டிகுலர் டைமில். இவ்வளோ தான். இந்த ஜிபிஎஸோட இது இவ்வளோ தான். உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும், அதாவது பேசிக் வேணும், இல்லை எனக்கு அட்வான்ஸு ஃபியூல் எவ்வளோ ரீடிங் இருக்குது வேணும், இல்லைன்னா இன்னும் எவ்வளோ ஏக்கர் ஓடுது, வண்டி எப்போ ஆன் ஆகுது ஆஃப் ஆகுதுன்னு எனக்கு இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ்னாலும் நம்ம என்கொயரியாக வந்து கொடுத்துர்லாம். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதேமாரி லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் போட்டிருக்கோம். எதுக்காக வந்து இந்த ஜிபிஎஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுமே போட்டிருப்போம். நீங்கள் அவரோட இதுவுமே பாருங்கள், ஒரு சஜஷனாக கூட எடுத்துங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது என்ன அப்படின்ட்டு. தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. அதேமாதிரி வெளியூர் இந்த பேலர்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா, பேலர் எடுத்துகிட்டு போகிறீங்க, உழவு ஓட்ட போகிறீங்க, இந்த மாதிரி நிறுத்திட்டு வரீங்க, அந்த மாதிரி டைம்லலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் ஏதாவது வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இது. தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிங்க. வெளியூர் போகிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து உங்களோட கஸ்டமரோட ஃபீட்பேக் வந்து என்ன சொல்கிறாரு, ஏது சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக இப்போ பாருங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வணக்கங்க, என் பேர் அன்பரசு. நாங்கள் அணக்கரப்பட்டின்ற வில்லேஜில் இருக்கிறோம். இப்போ நாங்கள் ஜிபிஎஸ் நம்ம டிராக்டரில் 2 டிராக்டர்லையும் செட் பண்ணியிருக்கோம். ஒன்று ஹாலண்டு, ஒன்று பவர்ட்ராக்கு, 2 வண்டி செட் பண்ணியிருக்கேன்னா ரீசன் அப்படின்னா இப்போ பல பக்கம் வண்டி கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகுது. அதுக்காக இப்போ நம்ம ஜிபிஎஸ் செட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்குவோம். அப்போ நம்ம வண்டி மிஸ்ஸிங் ஆனப்போ நம்ம ஃபோன்லேருந்து லொக்கேஷன் ஆன் பண்ணி நம்ம வண்டியை எவ்வளோ தூரத்துலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு அந்த நம்ம வந்து ஒரு இப்போ 10 லட்ச ரூபா முதல் போட்டு வண்டி வாங்குகிறோம். அதுக்காக நம்ம அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஜிபிஎஸ்ஸை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அண்ணன் வந்தார், வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நான் இன்றைக்கி தான் நான் நைட்டு தான் இன்ஸ்டால் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டோங்கன்னா நமக்கு சேஃப் ஆகும். அதுக்காக நாங்கள் ஜிபிஎஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. நன்றிங்க.